என் கையில் அதிகாரம் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா, இல்லை நான் தான் பேச விட்டுருவேனா அப்படின்னு அதிகார துணியில் பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? வேற யார்? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம அண்ணன் சீமான் தான். என்னென்னா, அந்த காந்தி கண்ணாடி படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அப்போ பத்திரிகையாளரை சந்தித்தார். அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த கச்சத்தீவு தொடர்பாக விஜய் பேசியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருப்பா. கச்சத்தீவை யார் கொடுத்தது, எப்போ கொடுத்தாங்க, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? ஆட்சியில் இருக்கும்போது இவங்க தான் மாறி மாறி கொடுத்தாங்க, அப்புறம் எலெக்ஷன் வரும்போது கச்சத்தீவை மீட்கிறோம் அப்படின்னு சும்மா பேசுவாங்க. தேர்தலுக்காக அப்படி பேசுவாங்க, தேர்தல் முடிஞ்சதும் எல்லாம் மறந்து போயிடும். இதெல்லாம் யார் பேசணும்? ஃபஸ்ட்டு ஆட்சியில் இருக்கிறவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் தான் பேசணும். ஆனால் இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே என் கையில் ஆட்சி இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்படிலாம் பேச விட்டுருவோனா, இப்படிலாம் கேட்க விட்டுருவோனா, இல்லை இவங்க தான் இப்படிலாம் பேசிடுவாங்களா அப்படின்னு அதிகார துணியில் பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ தாவேகா மாநாட்டில் விஜய் வந்து பேசியிருந்தார், கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரமாக எடுத்துருந்தார். இதை வந்து குறிப்பிட்டு பேசவே இல்லை. நம்ம அரசியல்வாதிகள் வந்து புரிஞ்சுக்கணும், அது வந்து எங்களுடைய இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கச்சத்தீவை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுடைய கருத்து? ஒரு ஒன்றும் தெரியாமல் வரலாறு தெரியாமல் பேசிட்டுக்கிறாரு. அவங்க இதுன்னு இந்தியா வந்து இதில் நாட்டின் பிரதம அமைச்சர் கூட அந்த அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது அப்பப்போ வந்து நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? இப்போ மனச்சான்றோட பேசணும்ல இலங்கைக்காரன், நீ ஒன்று தான், அது இந்தியா உனக்கு கொடுத்தது, அதை இப்போ திருப்பி எடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அது நாட்டின் பிரதம அமைச்சர் கூட பேசுனாங்க அந்த நேரத்தில், கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுன்ட்டு. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்போ அந்த பிரச்சனை வந்ததில்லை, விட்டுட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கானதாக இல்லாதனால, எங்களுக்காக உறுதியாக பேசாதனால அது திணறுது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும், காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு. இந்த கொடுத்ததான்ங்கிற பேச்சில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, அது யாரோடதை கொடுத்தீங்கன்னு கேள்வி வருதுல்ல. என்னோடது. கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு கடற்பரப்பு அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் நீள பரப்பு நீளம் அதிகம். அப்போ நாங்கள் எல்லை தாண்டி வர்றோம்னா, அப்போ இந்த நாட்டின் குடிகளுக்கான மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது, அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் உயிரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டின் பொறுப்பாக இல்லையா? அப்போ அதனால் அதை பேசுகிறதுக்கு நம்மளை போன்றவர்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாட்டில் பொறுப்பு மிக்க அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரோ, பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, மீன்வளத்துறை அமைச்சரையோ, என்னையா அது நீ இப்படி பேசிட்டுக்கிற, அது எப்படியா ஒன்றுதான் ஆகும்னா அது பேசணும். அது அவங்க பேச மாட்டாங்க. யார்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறேன். இப்போ எங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அவர் தான் அப்படி பேசிடுவாரா, இவங்க தான் பேசாமல் இருந்துருவாங்களா? அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த அமெரிக்காவோட வரி விதிப்புக்கு அப்புறம் கோவை திருப்பூர் பகுதிகளில் இந்த பின்னலாடைகளோட தொழில் ரொம்ப தேக்கம் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் நட்புன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காக்காரரு அவர் நாடுன்னு வந்த உடனே கரெக்டாக நின்றுக்கிட்டாரு, வரியெல்லாம் கரெக்டாக போட்டு அவர் நாட்டுக்காக ஸ்டாண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம பிரதமர் அப்படி இல்லை. இப்போ தான் என்னவோ தற்சார்பு, கால்நடை விவசாயம், அது இதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும்ப்பா அப்படின்னு வழக்கமான நகைச்சுவையோடு பேசியிருக்காரு சீமான் அவர்கள். சார், அதே மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பின்னல் ஆடைகள் வந்து, திருப்பூர் இதெல்லாம் இந்த ரீஜனில் 35 லட்சம் பின்னல் ஆடைகள் வந்து தேக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பாதிப்படைஞ்சிருக்குன்றாங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும், என்ன இந்திய அரசாங்கம் செய்யாத? நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் வந்த பிரச்சனை, ஒவ்வொன்றும் சார்பாக போனதுனால, அது உலகத்தை சந்தையாக்குனதுனால வந்த பிரச்சனை. இப்போ அவர் வந்து அவர் நாட்டுக்கு நின்றுட்டார், நம்ம நாட்டில் நம்ம வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதில் அந்த பாதிப்பிலிருந்து மீள்றதுக்கு நாடு உடனடியாக ஒரு முடிவை எடுக்கணும். இல்லைன்னா சுத்தமாகவே இந்த நாட்டு மக்களினுடைய, நம்ம தேசிய முதலாளிகள், குறிப்பாக இந்த மாதிரி பின்னலாடை இந்த முதலாளிகளுடைய இதெல்லாம் எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ அப்படி அந்த நாடு முடிவு எடுக்கும்போது நாம் என்ன முடிவு எடுக்கணும். இப்போ தானே பிரதமர் வந்து தற்சார்புன்னு ஒரு வார்த்தையே பேசுகிறாப்புல, இன்னைக்கு தான் பேசுகிறாரு. கால்நடை விவசாயிகள்ங்கிறாரு, விவசாயம்ங்கிறாரு. இந்த சுதந்திர தினத்தில் தான் அதை பேசுகிறாங்க. அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, என்னென்னா இந்த ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் வந்து இந்தியர்களை 3 குழந்தைங்க பெற்றுக்க சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்பா நான் 6 குழந்தை கூட பெற்றுப்பேன், அது ஏன் விருப்பம்,
அது என் உரிமை, இதில் எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னீங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தீங்க. இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. நாங்கள் என்ன சாப்பிட்ணும், நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன சாமி கும்பிடணும், எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லணுமா? அப்படிலாம் எங்களால் கேட்க முடியாது. இது எங்கள் உரிமை, அதை நாங்கள் தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உரிமையோட சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்காரு சீமானவர்கள். சரி, இப்போ மோகன் பகத் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியர்கள் 3 குழந்தைகள் வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி? எல்லாத்துக்கும் சட்டம் போட முடியாதுல்ல தம்பி. என் விருப்பம். நான் எத்தனை பிள்ளை பெற்று நான் 6 பெற்றுக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, 6 பெற்றுக்கிட்டேன் இல்லையே. நீங்கள் தான் சொன்னீங்க குடும்ப ஃபேமிலி பிளானிங்னு ஒன்று கொண்டு வந்தது நீங்கள். நாம் இருவர் நமக்கு இருவர் நீங்கள். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நீங்கள். நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் நீங்கள். இப்போ 3 பெற்றுக்கிறீங்க. நாம் இருவர் நமக்கு 3வரா? நான் 6வருங்கிறேன். இதெல்லாம் எது? நான் என்ன சாப்பிட்ணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் எந்த மதத்தில் இருக்கணும், நான் என்ன சாமியை கும்பிடணும், என்னை புதைக்கணுமா எரிக்கணுமா, இதெல்லாமா உன் வேலை? போப்பா. தெரு போதை பொருளை விற்றுக்கிட்டு, கஞ்சா விற்றுக்கிட்டு, கணக்கில்லாத போதையும் சாராயம் ஊற்றி வச்சுட்டு 3 பிள்ளை பேருனா இப்போ எப்படி பெறுவான்?